மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கெயில் சைல்ட்ரஸ் கரீன், ரெனசி, USA. தலைப்பு வாழ்க்கையின் தழும்புகள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 29ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். எனது 5 வயது பேரன் என்னிடம், பாட்டி, எனது தழும்பை பார்க்க விரும்புகிறீர்களா என்று கேட்டபடி தனது வயிற்று பகுதியை காட்டினான். அது அவன் பிறந்த நாளன்று அவனுக்கு செய்யப்பட்ட ஒரு சிறிய ரணசிகிச்சையின் தழும்பு. அவன் குணமாகிவிட்டான் என்று எனக்கு மகிழ்ச்சியை தந்ததின் அடையாளம். நானும் சிசேரியன், முழங்கால், புற்றுநோய்க்காக கன்னத்தில் என்று சில ரணசிகிச்சைக்கு உட்பட்டிருக்கிறேன். தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டது. துர்ப்பழக்க அடிமைத்தனம், இழப்பு, ஏமாற்றப்பட்டது போன்றவற்றால் ஏற்பட்ட மறைவாக இருக்கும் உள்ளங்களின் காயங்களுடன் எம்மில் அநேகர் இருக்கிறார்கள். நாம் தப்பிப்பிழைத்து குணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துவதுதான் எமது தழும்புகள். தையலும் மருந்து கட்டுதலும் உடைந்த உள்ளங்களை குணமாக்காது. எமது ஆழமான காயங்களை குணப்படுத்தி அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், நம்பிக்கை ஆகியவற்றை தரவல்லவர் இயேசு ஒருவரே. எமது உள்ளான காயங்களை குணமாக்குவதற்கு தேவையானதை செய்ய இயேசுவுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இயேசு தாம் உயிர்த்தெழுந்ததை நிரூபிக்க தோமாவுக்கு தனது காயப்பட்ட கைகளை காண்பித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மட்டுமே ஆவிக்குரிய குணம் வரும் என்பதை எமது தழும்புகள் அறிவிக்கும். வாழ்க்கையில் தழும்புகள் ஏற்படலாம். கிறிஸ்துவால் குணமானோம் என்பதற்கு அவைகளே சாட்சிகள். ஜெபம். அன்பான ஆண்டவரே, நீங்கள் எமது ஆழமான காயங்களை குணமாக்கினீர்கள் என்பதற்கான அடையாளங்களுக்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எனது வாழ்வில் கடவுள் குணமாக்கியதற்கு என்ன அடையாளம் வைத்திருக்கிறேன்? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.